அது அது அவனுக்கு ரொம்ப பேம்பர்டா நான் வளர்த்தேன் ஃபர்ஸ்ட் பேபி. இவளெல்லாம் நான் வந்து பிறந்த அந்த 30 நாள் அம்மா கிட்ட கொடுத்ததுதான். அவங்க சொன்னாங்க என்கிட்ட உங்களை வந்து சீக்கிரமாவே ஆச்சியோட கையிலேயே கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல இப்படி பண்ணாங்கன்னு. அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? சோகமா இருந்ததா? டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன் டென்ஷன் ஆயிட்டீங்க? என்ன ஏன் உங்க அம்மா மேல டென்ஷன் ஆயிட்டீங்களா? கோவம் வந்துருச்சா? அம்மா கையில இருக்காம இன்னொரு கிட்ட கொடுத்தா எப்படி டென்ஷன் ஆகும்? பாத்தீங்களா இப்படி பண்ணலாமா நீங்க? ரொம்ப ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு. என்ன உத்தரமா? அது கரெக்ட்ன்ட்டப்பா. சரி நீங்க சொல்லி எப்பவுமே டாடி தான் கொண்டு வர்றாரு. மம்மி என்னைக்காவது வந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்? ஒரு வாட்டி தான் பிக்கப் பண்ணப்பா. ஓகே. அப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? கொஞ்சம் ஹாப்பியா இருந்ததா உங்களுக்கு? உங்களுக்கு கொஞ்சம் தான் ஹாப்பியா இருந்தது. ஃபுல் ஹாப்பிலாம் இல்லையா? இப்போ உங்களுக்கு மம்மி உங்களுக்கு என்ன பண்ணா நீங்க ஃபுல் ஹாப்பி ஆயிடுங்க ரெண்டு பேரும்? அம்மா உனக்கு எப்படி எதனால அம்மாவா பிடிக்கும் கேக்குறாங்க. ஏன்னா நீங்க கைண்டா இருப்பீங்க, சேர்த்து எப்பயாவது வேலை செய்யாம இருப்பீங்கன்னா எல்லார்கிட்டயும் பேசுவீங்க. எல்லாரும் பேசுவாங்க. ஓகே. நீங்க ரீசெண்டா ட்ரிப் போயிட்டு இருந்தீங்களா இப்போ நியூ இயர்க்காக? அப்ப இவ்ளோ ஜாலியா இருந்தது உங்களுக்கு? ஸ்விமிங் பூல்ல விளையாண்டோம். நீங்க கீழே விழுந்தீங்களா அப்ப? அப்ப நிறைய பேர் அம்மாக்கு டெக்ஸ்ட் பண்ணி இருந்தாங்க என்ன ஆச்சு சித்தார்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லிப் ஆயிடுச்சு. அதான் அது உனக்கு எப்படி இருந்தது கேக்குறாங்க. அந்த டைம் எல்லாரும் உன்னை பத்தி கேர் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் கேர் பண்ணி மம்மிக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க ஹவ் இஸ் சித்தார்த் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்லிப் ஆன வழியில கால் இங்க வலிக்குது. ஓ யா சாமி உனக்கு எப்படி இருந்தது கேக்குறாங்க. ஜாலியா இருக்கும். ஓகே. உங்களுக்கு உங்க மம்மி எப்படி பிடிக்கும்? மேக்கப் ஆர்டிஸ்டா பிடிக்குமா இல்ல மம்மியா பிடிக்குமா? மம்மியா. மேக்கப் உங்களுக்கு மேக்கப் ஏன் மேக்கப் ஆர்டிஸ்டா பிடிக்கும்? அழகா இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அண்ணா சொல்லிட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க. எங்கேயா வெளியே போவாங்க, என்னையும் கூட்டு போவாங்க. அவங்க எப்படி பண்றாங்க பார்க்கும்போது அம்மா இல்லைன்னா நான் பாத்துக்கணும்ல ஸ்டுடியோவை அந்த மாதிரி ஒரு பிசினஸ் பொறுப்பா. பாருங்க இப்பவே ஒரு அந்த பொறுப்பு வந்துருச்சு. நீங்க சொல்லுங்க உத்ரா, உங்களுக்கு மம்மியா பிடிக்குமா இல்ல மம்மியா மேக்கப் ஆர்டிஸ்டா? மம்மியா. ஏன் மம்மி என்ன பண்ணுவாங்க? ஒரு வீட்டுக்கு வந்தாங்க ஒரு நாள் உங்களுக்கு ரொம்ப வந்து மேக்கப்லாம் எதுவும் இல்ல, ஸ்டுடியோல நீங்க ஒர்க் இல்லைன்னா வீட்டுல என்னெல்லாம் பண்ணுவாங்க மம்மி?